அதாவது நமக்கு இஷ்ட தெய்வங்கள் எவ்வளவோ இருக்கலாம். ஒரு சிலருக்கு அம்பாளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு சிவபெருமானை பிடிக்கும். இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் குலதெய்வம் என்ற வழிபாடு மிக 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 முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். ஒரு குடும்பத்திலே குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, குழந்தைகள் என ஒவ்வொருவரும் தனித்தனியாக குலதெய்வத்தை அன்றாடம் வணங்க வேண்டும். குலதெய்வம்தான் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி முதல் வந்திருக்கின்ற தெய்வம். என்ன பிரச்சனை என்றாலும் குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொண்டால் குலதெய்வமானது அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும். பலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்ன என்று தெரியாத ஒரு நிலைகள் இருக்கின்றது. அப்படி குலதெய்வம் என்ன என்று தெரியாதவர்கள் அண்ணாமலையானை சரணடையலாம். அண்ணாமலையானை சரணடைந்து காலப்போக்கிலே ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தை அவர் தெரியப்படுத்துவார். யார் மூலமாகவாவது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, பல வருடங்கள் பார்க்காத ஒரு உறவினரை அன்றைய தினம் சந்திப்பீர்கள். அவர் சொல்வார், யதார்த்தமாக சொல்வார், குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களா, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, டக்குன்று அவரை பிடித்து கொள்ளுங்கள். எங்கே இருக்குது சார் சொல்லுங்கள். குலதெய்வம் தெரியாமல் நான் திருவண்ணாமலைக்கிட்ட மாதம் போய் அண்ணாமலையாருடைய காலிலே விழுந்து எனக்கு குலதெய்வத்தை சொல்லுப்பா, எனக்கு தெரியலப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முன்னோர்கள் சரியாத வழிபாடு செய்யாமல் விட்டுட்டாங்க. அவங்க பண்ண பாவம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் தவிக்கிறா. குலதெய்வத்தை பாருன்றாங்க. ஜோசியர்கிட்ட போனால் குலதெய்வம் தெரியல எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு. நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க என்று, அதாவது குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நாம் தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த குலதெய்வமானது யார் மூலமாவது உங்களுக்கு செய்தியை கொடுக்கும். இது சத்தியமான உண்மை. ஆகவே குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு வருடத்துக்கு 2 முறையாவது சென்று வாருங்கள். குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் நமக்கு கொடுக்காது. முதலிலே குலதெய்வம் தான் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும். சரி, இந்த குலதெய்வ வழிபாடை பங்குனி உத்திரத்தன்று நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது என்ன பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு என்றால், பங்குனி உத்திரம் என்பது மிக 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 புனிதமான ஒரு நல்ல நாள்.